Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. தேனி மாவட்டத்தில் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் செல்போன் எண் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகள் பணத்திற்கு விற்பனை செய்யப்படுவதாக எழுந்திருக்கும் புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளிகளில் மட்டுமே கொடுக்கப்படும் தரவுகள் எப்படி தனியாருக்கு லீக் ஆகிறது என்ற நிலையில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்புக்கே கேள்விக்குறி ஏற்பட்டுள்ளது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. சமீப காலமாக சைபர் கிரைம் மோசடிகள் எக்கச்சக்கமாக அரங்கேறி வருகின்றன. செல்போன் எண்கள் வைத்தே என்னென்னமோ பேசி பணத்தை பறிக்கும் சம்பவங்கள் எல்லாம் நடந்து வரும்போது 10 வயது மாணவ மாணவிகளின் தனிப்பட்ட தரவுகள் விற்பனை செய்யப்படுவதாக வெளியான தகவல்தான் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தேனி மாவட்ட நியூஸ் தமிழ் செய்தியாளர் பாலாஜிக்கு ஸ்பார்டன்ஸ் என்ற பயிற்சி மையத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. செய்தியாளரின் மகள் 12ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் JEE, நீட் ஆகியவற்றிற்கு கோச்சிங் கொடுக்கப்படும் மையத்திலிருந்து அழைப்பு வந்ததோடு செய்தியாளர் மகள் பெயரை சொல்லி கோச்சிங் மையத்தில் சேர விருப்பமா என கேட்டிருக்கிறார்கள். இதனை கேட்டு அதிர்ச்சியான செய்தியாளர் செல்போன் எண் எப்படி கிடைத்தது என கேட்டு விசாரிக்க அங்கிருந்துதான் பல உண்மையும் தெரிய வந்தது. முதலில் செய்தியாளர் பாலாஜி தனது மகள் படிக்கும் பள்ளிக்கு சென்று விசாரிக்க அங்கு தங்களுக்கு எதுவுமே தெரியாது என கை விரித்திருக்கிறார்கள். இதனையடுத்து அழைப்பு வந்த ஸ்பார்டன்ஸ் பயிற்சி மையத்திற்கே சென்று கேட்டிருக்கிறார். அப்போது அந்த பயிற்சி மையத்தின் இயக்குனர் 2020sms.com என்ற இணையதளம் மூலமாகத்தான் தொலைபேசி எண் கிடைத்ததாக கூறியதோடு தேனி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 15,000 மாணவ மாணவிகளின் செல்போன் எண் உள்ளிட்ட விவரங்களை பெற 1000 ரூபாய் பணம் செலுத்தியதாக கூறி அதிர வைத்தார். We got one phone call from 2020 SMS website person they called, and they said for SMS data we have all the Theni Tamil Nadu student data. Then for Theni students district data I got 15,000 students data for that, and one parent asked how my data got. Means I said from SMS data I'm paid 1,000 rupees. They given this Theni district total data. பயிற்சி மையத்தில் சேர விரும்பும் மாணவ மாணவிகளை அழைப்பதை தவிர வேறு எந்த தவறான காரணங்களுக்காக செல்போன் எண்ணை பயன்படுத்தவில்லை என பயிற்சி மைய உரிமையாளர் ஒப்புக்கொண்டாலும் மாணவர்களின் தனிப்பட்ட தரவுகள் இப்படி எளிதாக சகஜமாக கிடைப்பது அதிர்ச்சியைத்தான் கொடுக்கிறது. சமீப காலமாக EMIS என்ற முறையில் மாணவ மாணவிகளின் பெயர், தந்தை பெயர், செல்போன் எண், பிறந்த தேதி, வீட்டு முகவரி உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை பூர்த்தி செய்து வழங்கும் நடைமுறை பள்ளிகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பள்ளிகளில் இருந்து பெறப்படும் இந்த தகவல்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குநரகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு சேமிக்கப்படுவது வழக்கம் என்ற நிலையில் அந்த தகவல்கள் எப்படி வெளியே கசிகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதாவது மாணவ மாணவிகளின் தனிப்பட்ட தரவுகள் எப்படி 2020sms.com இணையதளத்திற்கு கிடைக்கிறது, எப்படி கை மாறுகிறது என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. மாணவ மாணவிகளின் தகவல்களை சேமித்து வைத்திருக்கும் பள்ளி கல்வித்துறையை சேர்ந்த நபர்கள் மூலமாக தாரை வார்க்கப்படுகிறதா என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது. 2020 SMS வெப்சைட் மூலமா 1000 ரூபாய் கட்டினா ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகளுடைய பயோடேட்டா முழுவதும் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய கல்வித்துறை அஜாக்கிரதைனால 1000 ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆவணங்கள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 15,686 நபர்களுடைய மாணவ மாணவிகளுடைய பயோடேட்டா வெறும் 1000 ரூபாய்க்கு கிடைச்சிருக்குங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்குது. தனிப்பட்ட தகவல்கள் தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படுவதன் மூலம் சமூக விரோத செயல்கள் அரங்கேறும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. குரூர எண்ணம் கொண்ட நபர்களுக்கு மாணவ மாணவிகளின் செல்போன் எண்கள் கிடைத்தால் பல வகைகளில் தொந்தரவு செய்ய வாய்ப்பிருக்கிறது என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. 2020sms.com நிறுவனம் பணம் கொடுத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் தரவுகளை விற்கும் என்ற நிலையில்
இதுவரை எத்தனை பேருக்கு விற்கப்பட்டது, யார் யாருக்கெல்லாம் விற்கப்பட்டது என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதுமே பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளின் தனிப்பட்ட தரவுகள் பணத்திற்காக கைமாறுவதாக சொல்லப்படும் நிலையில் இதன் மூலம் பெண் பிள்ளைகள் பிளாக்மெயிலுக்கு ஆளாக்கப்படவும் வாய்ப்பிருப்பதால் யார் மூலமாக தகவல்கள் கசிகிறது, அந்த இணையதள நிறுவனத்திற்கு எப்படி கிடைக்கிறது என்பது குறித்து உரிய முறையில் விசாரித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பள்ளி கல்வித்துறையில் இருக்கும் சில கருப்பு ஆடுகள் மூலம் மாணவ மாணவிகளின் எதிர்காலம் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மேலோங்கியுள்ளது. என் பயலுக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து நான் ஃபோன் பண்றாங்க. இந்த நம்பரு அட்ரஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? பள்ளி கல்வித்துறை தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். எப்படி நாங்கள் ஸ்கூலை நம்பி தான் எங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடியே கொடுக்குறோம். கால் டிக்கெட்டுக்கும் மித்த இதுக்காகவும் கொடுக்குறோம். அப்போ அதை வந்து ஒரு பிரைவேட் காலேஜோ ஒரு தனி நபரோ கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கே சேருங்க அங்கே சேருங்கன்னு. இது வந்து எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாகவும் பயத்தையும் கொடுக்குது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் பாலாஜி. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.